யாரடி? யார் சார் நீங்க? என்ன வேணும்? வீரா, கண்மணி, பிருந்தா இவங்களாம் இங்க இருக்காங்களா? நான் கண்மணி, இவ பிருந்தா. வீரா வெளியில போயிருக்கா சார். நீங்க? ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வர மேடம். ஒரு கொலை கேஸ்ல நீங்க சம்மந்தப்பட்டதா ஒரு டவுட் இருக்கு இல்லையா? அதுக்காக தான் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கோம். சார், எத்தனை தடவை தான் சார் சொல்றது? எங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன் சார் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? நாங்க அந்த கொலையை பண்ணல சார். மேடம், எதுக்கு இவ்வளவு பதறீங்க? சம்பவம் நடந்த ஸ்பாட்ல எங்களுக்கு ஒரு சில ஃபிங்கர் பிரிண்ட் சாம்பிள்ஸ் கிடைச்சிருக்கு. அதனால இன்ஸ்பெக்டர் உங்க ஃபிங்கர் பிரிண்ட் சாம்பிளை எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணை குடோன்ல கட்டி வச்சு டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க. இல்ல நீங்க கிளம்புங்க. முதல்ல எங்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் தர முடியாது. சும்மா மேடம், தரமாட்டேன்னு சொல்றது அஃபென்ஸ். கொலை நீங்க பண்ணலனா நீங்க எதுக்கு பயந்துகிட்டு இருக்கணும்? இல்ல சார், அது சொல்லுங்க மேடம், தப்பே பண்ணல நீங்க, அப்புறம் எதுக்கு பயப்படுறீங்க? என்ன சார் இப்படி எழுதிருக்கீங்க? என்ன இருக்கோ அதை தான் மேடம் எழுத முடியும். நல்லா செக் பண்ணிட்டீங்களா? இது உண்மைதானா இல்ல வேற ஏதாவது? இல்ல மேடம், காசை வாங்கிக்கிட்டு பொய்யா ரிப்போர்ட் எழுதுற ஆளு நாங்க இல்ல மேடம். இல்ல அப்படி சொல்லல. எங்க கெரியர்ல இது வரைக்கும் அப்படி செஞ்சதே இல்ல மேடம். கிரைம் ஸ்பாட்ல 3 பொண்ணுங்களோட கைரேகையும் அங்க இருக்கிற எதுலயும் மேட்ச் ஆகல மேடம். தரோவா செக் பண்ணிட்டோம் மேடம். விஜயோட டெட் பாடிலையும் அவங்க 3 பேரோட கைரேகை அதுல இருக்கிறதுல மேட்ச் ஆகல மேடம். எங்களை பொறுத்த வரைக்கும், ஐ மீன் கலெக்ட் பண்ண எவிடன்ஸ்ல ரிப்போர்ட் பண்ண வரைக்கும் அந்த பொண்ணுங்களுக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஒருவேளை அவங்க சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு நீங்க யோசிச்சா அது அவங்க செய்யல, வேற யாரையாவது செய்ய சொல்லியிருப்பாங்க. அப்படி வேணா நீங்க சந்தேகப்படலாம். மத்தபடி விஜய் அவங்க கடத்தவும் இல்ல, கொலையும் பண்ணல மேடம். எஸ் மேடம். வேற யாராவதோ பண்ணியிருக்காங்க. மேடம், அப்ப நாங்க கிளம்பலாமா மேடம்? ஓகே. போலாம். தேங்க்ஸ். தேங்க்யூ மேடம். நாங்க வரோம் மேடம். ஏய் ஓய், சரி சரி, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். எதுக்கு அழுகிறீங்க? வேண்டாம் 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 வேண்டாம். சரி சரி சரி, இதை முன்னாடியே சொல்ல மாட்டியா? கொஞ்ச நேரத்துல எவ்வளவு பயந்துட்டேனா. வீரா பயப்படுறாங்கிறது கேள்விப்படவே ஆச்சரியமா தான் இருக்கு. ஏண்டி நீ எவ்வளவு தைரியமான பொண்ணு, இப்படி ஆயிட்ட? ஏன்னா நான் மட்டும் இல்லலடா, கண்மணி, பிருந்தா எல்லாருமே இருக்காங்கல்ல. எனக்கு அந்த கவலை தான். ஒன்றும் ஆகாது. இப்போ மேடம் போய் ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வரீங்களா? இரு வரேன். ஸ்ட்ராங்கா வா. டேய், யாராவது வாங்கடா, காப்பாத்துங்கடா. ஐயோ, நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த மாறனை பழி வாங்கலாம். நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அந்த ராமச்சந்திரன் வேற இப்ப எப்படி இருக்கான்னு தெரியல. இவன் என்ன பெருசா பழி வாங்க போறான்? என்னதான் இருந்தாலும் என்ன மாதிரி வருமா? நான் அந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்குன்னே பிறந்தவடா. எப்படியெல்லாம் அவங்கள பழி வாங்கலான்னு இருந்தேன். என்னை கட்டி வச்சுதான் நீ அவங்கள பழி வாங்கணுமா? டேய் சூர்யா, எங்கடா இருக்க? என்ன அவுத்து விடுடா. உன்னை விட பயங்கரமா நான் பழி வாங்க வேண்டாம். விஜி, உனக்கு பிடிச்ச மீன் குழம்பு வாங்கிட்டு வந்திருக்கு.
விஜய் நான் ஒரு கேஸ் எடுத்தா யாரு குற்றவாளியா இருந்தாலும் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைப்பேன். எங்களோட சர்வீஸ் அந்த மாதிரி மேம். என்ன நீங்க கொஞ்சம் வசதியானவங்களா இருந்ததுனால கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்க வேண்டியதா போச்சு. என் பேரை தக்க வச்சுக்கவும் டிபார்ட்மெண்டோட பேரை காப்பாத்தவும் நடவடிக்கை எடுத்தேன். அதுல உங்களுக்கு நிறைய இடைஞ்சல்கள் வந்திருக்கும், அதை நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இனி என்னால உங்க யாருக்கும் இனிமே எந்த பிரச்சனையுமே வராது. கான்ஸ்டபிள், மேடம் இந்தாங்க மேடம். இந்த டாக்குமெண்ட்ல நீங்க 3 பேருமே சைன் போடுங்க. இதோட இந்த கேஸை நான் க்ளோஸ் பண்றேன். ம். இந்தாடி. கொடு. ஹலோ, அப்படியா? எப்போ? ம், சரி, நான் இப்போ உடனே வரேன். மேடம் மேடம், நான் இன்னும் சைன் பண்ணவே இல்லை. கிரைம் ஸ்பாட்ல ஒரு புது எவிடன்ஸ் கிடைச்சிருக்கிறதா எங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. அதையும் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சைன் வாங்கிக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஜயை கொன்னது யாருங்கிறத கண்டுபிடிக்கணும். அது பண்ணாதான் இந்த கேஸ் முடியும். அது நம்ம வேலையே இல்லடி. நீயும் சரி, அந்த சந்திரலேகா மேடமும் சரி, அவசரப்பட்டுட்டு இருக்கீங்க. நீ கூட எங்க எல்லாரையும் பயப்படக்கூடாது. இந்த கேஸ்ல எங்களுக்கு எதிராக எந்த எவிடன்ஸும் கிடையாது, எங்களை விசாரிக்க வர மாட்டாங்கன்னு சொல்றது எல்லாம் ஓகே தான். ஆனா அந்த சந்திரலேகா மேடம் ஏன் அப்படி சொல்லணும்? குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் சஸ்பெக்ட் தான். அவங்க உண்மையை தான் சொல்றாங்க. இனிமே உங்களை விசாரிக்க வேண்டாங்கிற முடிவோட தான் வந்தாங்க. சரி, அது என்னவோ ஆகட்டும். ஒருவேளை விஜய் செத்தது உண்மையா இருந்துச்சுன்னா விஜயை கொண்டது யாருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஏய், அதெல்லாம் டேய், அப்பதான் நான் கண்மணி பிருந்தா எல்லாரும் இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர முடியும், நிம்மதியா இருக்க முடியும். வீடும் நிம்மதியா இருக்கும்டா. முதல்ல விஜயை கடத்தினதா சொன்ன ஆளோட அடையாளமும், ஆந்தோப்புல பாடியை தூக்கி போட்டுட்டு போனான்னு சொன்ன அடையாளமும் ஒண்ணுதான். ஒரே அடையாளம், தாடி வச்சிருப்பான். இதுதான் காமன் அடையாளம். அதை வச்சு சீக்கிரமா நம்ம அவனை கண்டுபிடிக்கணும். யார? உயரமா தாடி வச்சிருக்கிறவங்க எவ்வளவோ பேர் இருப்பாங்க. நடக்கிற கதையை பேசு. மரா, உண்மை நமக்கு ரொம்ப பக்கத்துல தாண்டா இருக்கு. நம்ம கண்ணை மறைக்காம இருந்தா சரி. புரியல. விஜய் யார் வேணாலும் கொண்டிருக்கலாம், ஆனா அவங்க ஏன் நம்மள பழி வாங்கணும்?